ஸ்பீடாக போயிடுவார் தெரியல. ஸ்லோவாக வந்தால் பரவாயில்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியான வரவேற்புடன் இந்த இனிய விழாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். கோவை மாவட்ட மக்களின் நீண்ட கால கனவை நிறைவேற்ற இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். தமிழ்நாட்டின் மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலம் என பெயரை பெற்ற கோவை அவிநாசி உயர்மட்ட பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். ஜிடி நாயுடு என பெயர் சூட்டி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கோவை மாநகர மக்களுக்கு திட்டங்களின் மூலம் மகிழ்ச்சியை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ தமிழ்நாட்டின் மிக நீளமான உயர்மட்ட பாலத்தினையும் கோவை மாவட்ட மக்களுக்காக தந்திருக்கிறார்கள். ஜிடி நாயுடு அவர்களின் பெயரினை சூட்டி தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்களின் இல்லத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக நீளமான உயர்மட்ட பாலம் முதலமைச்சர் பொள்ளாச்சி வால்பாறை சாலையிலிருந்து சோமதுரை சாலை பாலத்தில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்பெரியாரின் தோழர் ஜிடி நாயுடுவின் பெயரை தாங்கி இந்த உயர்மட்ட பாலம் குறித்த சிறப்பு காணொலி இப்போது பார்வைக்கு. தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்திலும் சிறந்து விளங்கி தனக்கென பல சிறப்புகளை பெற்றிருக்கும் நமது கோயம்புத்தூரின் முன்னேற்றத்திற்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மூலம் ரூபாய் 1791.23 கோடி மதிப்பீட்டில் கோல்டுவெல்ஸ் முதல் குப்பைப்பாளையம் வரை 10.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனைத்து கார்டர் மற்றும் கான்கிரீட்டை கொண்டு 2ஆம் நிலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நகர அழகை மேம்படுத்தவும் உயர்மட்ட சாலை மற்றும் தரைமட்ட சாலைகளின் நடுவே அழகிய செடிகள் மற்றும் புல்தரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இவைகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மற்றும் நீர் தெளிப்பான்கள் மூலம் நீர் பாய்ச்சும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இப்பாலத்தின் மூலம் கோயம்புத்தூர் அவர்களின் பெயரை சூட்டி மேம்பாலத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர்மட்ட பாலத்தினை திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். தற்போது இந்த பால கட்டுமானத்தை